இன்னைக்கு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சியில என்னென்னலாம் பண்ணலாம்? நம்ம பட்டன்று பற்றி கொள்ள குரு பகவான். இந்த குரு பகவானை கண்டிப்பா ஒரு போட்டோ கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க கையில. இந்த குரு பயிற்சி யாரு வேணா எடுத்துக்கணும். பயிற்சிங்கிறவங்களுக்கு யார் மேல போறாங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எங்க வராங்க அதெல்லாம் தேவையில்லை. குரு நம்ம பட்டன்று பற்றி கொண்டால் எல்லாம் நலமே சுகமே. குரு பயிற்சி ஆகிற காலங்கள் மட்டும் கிடையாது, அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எந்த ஒரு சந்தடியும் இல்லாமல் அடி இல்லாமல் தப்பிப்பதற்கு குருவோடைய ஆசீர்வாதம் வேண்டும். இந்த குரு பயிற்சியில என்ன பண்ணலாம்? இந்த பரிகாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க அருகம்புல் தர்பை, அவ்வளவுதான். நல்லது ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த குரு பயிற்சி அது எப்படி வேணா இருந்துட்டு போகுது. யாரு வேணா என்ன மைனஸா சொல்றாங்களா பிளஸ்ஸா சொல்றாங்களா இருந்துட்டு போகுதாங்க. நம்ம குருவை கை பிடிச்சிருந்தோம். ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிப்பாங்க. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி வருது. இந்த குரு பயிற்சியில என்னென்னலாம் பண்ணலாம்? குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா குருஸ்தலம் அப்படின்னு மட்டும்தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நம்மளுடைய வாத்தியாரும் குரு தான். யார் ஒருத்தவங்க எதுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்களும் குரு தான். ஆனா அதைக்கும் தாண்டி இந்த பிளானட் ரேஸ்ல வரக்கூடிய குரு மாற்றம் இருக்கு பாத்தீங்களா, இந்த குரு பயிற்சி இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் மேலே இறங்கும் கீழே இறங்கும். இதுதான் வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை. கிராஃப் பேலன்ஸ் இன்பேலன்ஸ் மைனஸ் பிளஸ் ஆதி ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும். அந்த ட்ரிகர் பாயிண்ட் கூடுதா குறையுதா? சிம்பிள். ஹைப்பரா இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம பட்டன்று பற்றி கொள்ள குரு பகவான். இந்த குரு பகவானை கண்டிப்பா ஒரு போட்டோ கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க கையில. இந்த குரு பயிற்சி யாரு வேணா எடுத்துக்கணும். பயிற்சிங்கிறவங்களுக்கு யார் மேல போறாங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது. எங்க வராங்க அதெல்லாம் தேவையில்லை. குரு நம்ம பட்டன்று பற்றி கொண்டால் எல்லாம் நலமே சுகமே. சோ மேத தட்சிணாமூர்த்தி அது பாத்தீங்கன்னாக்கா நீங்க நெட்ல போடுங்க. மேத தட்சிணாமூர்த்தி இவர் குருக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய விஷயம். சோ நம்ம எப்பொழுதுமே குரு பகவானுடைய போட்டோ, மேத தட்சிணாமூர்த்தி அந்த போட்டோ நீங்க நெட்ல டைப் பண்ணீங்கன்னா அந்த போட்டோ எல்லாம் வரும். எடுத்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம கலர் ஜெராக்ஸாவே போட்டு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே குரு பகவானுடைய போட்டோன்னு வச்சுக்கோங்க. மேத தட்சிணாமூர்த்தியும் குருவுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். ரெண்டையுமே ஒரு சின்ன ஒரு போட்டோ மட்டும் பேக்கெட்லயோ இல்லை கார் டேஷ்போர்ட்லயோ அவங்க கூட எப்பவுமே வச்சுக்கோங்களேன். இந்த குரு பயிற்சி ஆகிற காலங்கள் மட்டும் கிடையாது, அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சோ இது மிகப்பெரிய ஒரு பரிகாரம் கிடையாது, ரொம்ப சிம்பிள். மனதார ஒரு விளக்கேத்துங்க. ஒரு சின்ன போட்டோ வச்சுக்கோங்க. அது மாதிரி விளக்கேத்தி குருவாக இருக்கும் பொழுது உருவாக இருக்கும். உருவாக இருந்தால் ஒரு உயிர் உருவாக காரணமாக இருக்கும். நம்ம உயிர்வான காரணம் நாம தான். இனிமேல் வரக்கூடியதாக இருந்தாலும் சரி, வந்ததாக இருந்தாலும் சரி, கருப்பொருள் இரு பொருளாக இருக்கக்கூடாது, ஒரு பொருளாக இருக்கணும். அது சக்தி பொருளாக இருக்கணும். அவ்வளவுதான். இந்த சக்தியை அழகான ஒரு விளக்கேத்தி குருவே சரணம், அவ்வளவுதான். குருச்சரணம்ங்கிற ஒரு வார்த்தை போதும் குரு பயிற்சிக்கு. குருச்சரணம் குருச்சரணம் குருச்சரணம். குரு நம்ம சரணாகதியோட சரணம். குருவே சரணம் குருவே சரணம், உன் உயிரே சரணம் குருவே சரணம். முடிஞ்சு போச்சு. நீயே கதி. நான் உன்கிட்ட பிடிச்சுக்கிறேன். பட்டன்று பற்றிக்கொள்ள எல்லாம் நலமாக வளமாக பலமாக. சிம்பிள். யாரு யாருக்கு எப்போ எங்கே இதுதான் ஒரு விஷயம். நமக்கான விஷயம் நமக்காக கொடுக்கக்கூடியது குரு மட்டுமே. நம்ம குரு பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு அவர் பின்னாடி தாராளமா பார்க்கலாம். கண்ணை மூடிக்கிட்டே நடக்கலாம். அதுதான். எந்த ஒரு சந்தடியும் இல்லாமல் அடி இல்லாமல் தப்பிப்பதற்கு குருவோடைய ஆசீர்வாதம் வேண்டும். இந்த குரு பயிற்சியில என்ன பண்ணலாம்? இந்த பரிகாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்க அருகம்புல் தர்பை, அவ்வளவுதான். சின்னதா எப்பொழுதுமே உங்க பீஸ் ஒரு பேக்கெட்ல இருக்கட்டும். ஒரு சின்ன அருகம்புல் காஞ்சி பச்சைக்கு போட்டுட்டு புதுசா வச்சுக்கோங்க. பச்சை அருகம்புல் காஞ்ச தர்பை, அவ்வளவுதான் விஷயம். உங்க பாக்கெட்ல இருக்கட்டும். அதே மாதிரி குரு பயிற்சி அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டு தர்பை, ஒரு கட்டு அருகம்புல் ரெண்டையும் மஞ்சள் நூல் காப்பு கட்டிட்டு அந்த போட்டோக்கு முன்னாடி வச்சுக்கோங்க. அது மேத தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம், இல்ல குரு பகவான் போட்டோவா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச எந்த குருவா வேணாலும் இருக்கலாம். சித்தர்கள்ல அந்த அழகா வச்சுட்டு கையில வச்சுக்கோங்க. கையில வச்சுட்டு குருவே சரணம். அது சித்தர்களாக இருக்கட்டும், அகத்தியராக இருக்கட்டும், போகராக இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பிடிச்ச குருவாக இருக்கட்டும், குருவே சரணம். நான் உங்க சரணாகதி அடைந்து விட்டேன். இந்த பயிற்சி எனக்கு மிகப்பெரிய பயிற்சியாக இருக்க வேண்டும். குரு பயிற்சி அவங்க தாவி உட்கார்றது பயிற்சியாக இருந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாஸ் மார்க்காக மட்டுமே இருக்கணும். தேர்வு என்ற எழுதி கொண்டேன், அது பாஸ் மட்டும் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலே போதுமான விஷயம். பெருசா தேவையில்லை. குரு குரு குரு, அவ்வளவுதான். அது உருவாகி உங்களுக்குள்ள உட்கார்ந்து கண்கூடாக பார்க்கலாம். குருவை நம்ம யாருமே சோடை போனதும் கிடையாது. நல்ல ஒரு ஆசான் நம்மளுடைய சிஷ்ய பிள்ளைகளுக்கு தவறை கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த சிஷ்ய பிள்ளை நமக்கு எப்படி இருக்கணும்? சரணாகதியோடு இருக்க வேண்டும். இதான் ஒரு விஷயம். சோ நல்லது ஒரு விஷயம் நடக்கணும்னா அந்த குரு பயிற்சி அது எப்படி வேணா இருந்துட்டு போகுது. யாரு வேணா என்ன மைனஸா சொல்றாங்களா பிளஸ்ஸா சொல்றாங்களா இருந்துட்டு போகுதாங்க. நம்ம குருவை கை பிடிச்சிருக்கோம். ஓங்கி அடிக்கிறது தாங்கி அடிப்பாங்க. அவ்வளவுதான். குரு என்னைக்குமே ஸ்பெஷல் தான். அதனால குரு பயிற்சி அன்னைக்கு தர்பையும்
அருகம்புல்லையும் ஒன்னா கட்டி கையில வச்சுக்கோங்க. இதை கையில வச்சு நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. சாமி பூஜைகளே இருக்கட்டும். எப்பொழுதுமே ஒரு பர்ஸ்ல ஒரு சின்ன பீஸ் தர்பையும் அருகம்புல் இருக்கட்டும், உங்க பாக்கெட்ல இருக்கட்டும். இது மட்டும் ரெகுலரா கடைபிடிச்சிட்டே வாங்க, வாழ்க்கை இனிதாக அமையும். சோ குரு பயிற்சிக்கு மட்டும் கிடையாது, பொதுவாகவே யார் வேணாலும் வச்சுக்கலாம். எந்த ராசிக்கு வேணாலும் போகட்டும், எந்த இடத்துக்கு வேணாலும் போகட்டும், எந்த லக்னத்துல வேணாலும் இருக்கட்டும். ஆனால் குரு என்னைக்குமே உரு தான், அது உயிர் தான். நீங்க சரணாகதியோட இருந்தீங்கனாலே போதுமான விஷயம்தான். தர்பையும் அருகம்புலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கூட இருக்கும் பொழுது எந்த விதமான தேங்கும் நமக்கு வரவே வராது. ஒரு குருவே பக்கத்துல நிக்கிற மாதிரி. அதனாலதான் இந்த குரு பயிற்சி எல்லாத்துக்குமே நல்லதாக இருக்கட்டும், நலமாக இருக்கட்டும், நல்லது மட்டுமே இருக்கும். இப்படி எல்லா சௌகரியமும் ஐஸ்வர்யமும் இன்னைக்கு வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் எதுவாக இருந்தாலும் நம்ம இப்ப பயிற்சிக்குன்னு கிடையாது, எப்பொழுதுமே குருவை வணங்கிக்கிட்டு எந்த விஷயம் சொன்னாலும், மூத்த கடவுளாகி விநாயகர், அடுத்தது குரு, அப்ப மேத தட்சிணாமூர்த்தி. எனக்கு தெரிஞ்சு நீங்க நெட்ல போட்டு பாருங்க, அந்த கோயில் எங்க இருக்குன்னு போய் முடிஞ்சா லைஃப்ல ஒரு தடவை பார்த்து வந்துருங்க. மேத தட்சிணாமூர்த்தி உங்களுடைய எல்லா வாழ்க்கையின் வெளிச்சத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு கோயில். அந்த குருஸ்தலம் மாதிரிதான் அதுவும். அதனால அது எங்க இருக்குன்னு நெட்ல போட்டாலே ஃபுல் அட்ரஸ் வந்துருது. மேத தட்சிணாமூர்த்தி நெட்ல போட்டினாலே அந்த போட்டோ வரும், எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. குருவுடைய அருள் எப்பொழுதுமே உங்ககிட்ட இருக்கும். இந்த பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு எண்ணிக்கை கணக்கு, ஒரு சாந்த கணக்கு. ஸோ அதனால எதுக்கும் பயப்படாதீங்க. நல்லதா இருந்தா சூப்பரா இருக்கட்டும், இல்ல கெட்டதா இருக்குதா சூப்பரா நம்ம வாழ்க்கையில வளர்ந்து நிக்கிறதுக்கு நம்ம குருவை நம்ம பட்டென்று பற்றிக்கொள்ளும். அவர் கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா, அவங்க பார்வைப்பட்டாங்கன்னாக்கா வாழ்க்கை எப்பொழுதுமே சூப்பரா இருக்கும். சராசரி மனிதனாக இருக்கட்டும், அதாவது பணபலம் எல்லாம் இங்க முக்கியம் கிடையாது. மனசுல பலம் இருந்தால், மனோபலம் இருந்தால், சரணாகதி இருந்தால் குருவை ரீச் பண்ணிடலாம். குருவை ரீச் பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில நம்ம வெற்றி அடையலாம். எப்பொழுதுமே பாத்தீங்கன்னாக்கா குரு தான், உயிர் தான். இதை மட்டும் நம்ம மறக்கவே கூடாது. நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.